ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. வரக்கூடிய 2022ஆம் ஆண்டு வரக்கூடிய காவலர் தேர்வுகளான எஸ்ஐ தேர்விற்கும் பிசி தேர்விற்கும் முப்படை ட்ரைனிங் அகாடமியில் நேரடி வகுப்புகள் துவங்கும் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் 20ஆம் தேதி. அதாவது வரக்கூடிய 20/12/2021 திங்கட்கிழமை முதல் நேரடி வகுப்புகள் புதிய வகுப்புகள் துவங்க இருக்கிறது. ஸோ நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. குறிப்பாக அனைவருக்கும் இலவசமாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும். Thank you. Hi guys, welcome to முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 200 கொஸ்டின்ஸ் முடிச்ச உடனே ஜென்ரல் நாலேஜும் ப்ளஸ் சைக்காலஜிலேருந்து 200 கொஸ்டின்ஸ் நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 8 பார்ட்டாக வீடியோ போட்டு ஒரு பார்ட்டுக்கு 25 கொஸ்டின்ஸ்னு. ஸோ வந்து 50 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வைப்பேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கான டெஸ்ட்டுக்கான நேரம் தான் இது. ஸோ கண்டிப்பாக 50 கேள்விகள் அதில் இருந்தால் எடுத்திருக்கேன். சைக்காலஜியும் ஜென்ரல் நாலேஜும் கம்பைன் பண்ணி ஸோ பொறுமையாக வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் தெரியல கடைசியில் அந்த 8 வீடியோஸையும் போய் பாருங்கள். எல்லாத்துக்குமே ஆன்சர் அந்த 8 வீடியோவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ போயிடலாங்களா டெஸ்ட்டுக்கு? ஸோ டெஸ்ட்டுக்கு எவ்வளோ ஞாபகம் வருதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் உமரப்புலவரை ஆதரித்த வள்ளல் யார்? ஸோ உமரப்புலவரை ஆதரித்த வள்ளலை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்சர் வந்து ஏ சடையப்ப வள்ளலா, பி சந்திரன் ஸ்வர்கியா, சி சீதக்காதி வள்ளலா, பி யாரும் இல்லை. இவங்களில் யார் கரெக்டான ஆன்சரோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ அடுத்தது மனிதன் அறிந்த முதல் உலோகம் என்ன? ஸோ மனிதன் அறிந்த முதல் உலோகம் தங்கம், செம்பு, இரும்பு, பேக்சைட். ஸோ எது கரெக்ட் ஆன்சரோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1852, 1885, 1907, 1916. ஓகே. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் என்ன? ஸோ தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் Mg மெக்னீசியம், Ca கால்சியம், Na சோடியம், Ci குளோரின். ஓகேங்களா? எது கரெக்ட் ஆன்சரோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் லென்ஸ் திறனின் SI அலகு என்ன? ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. ஸோ A வாட், B டயாப்டர், C ஓம், D மீட்டர். ஸோ எது கரெக்ட் ஆன்சரோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி மேக்ஸ் கணக்கு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின், 2, 4, 6, 8, 10, 12 இந்த நம்பர் 2, 4, 6, 8, 12 ஆகியவற்றின் இடைநிலை என்ன? இடைநிலை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ ஏ ஆப்ஷன் 6, பி ஆப்ஷன் 8, சி ஆப்ஷன் 7, டி ஆப்ஷன் 14. எது கரெக்ட் ஆன்சரோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி, 1 முதல் 100 வரை எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை 3ஐ எழுதுவீர்கள்? நான் இது ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் இதுக்கு ஒன்று தான். ஸோ ஏ 11, பி 18, சி 20, டி 21. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருந்தேன். ஸோ 8th கொஸ்டின், ஒரு பழ வியாபாரி அவரிடம் இருந்த ஆப்பிள்களில் 40% விற்கிறார். எவ்வளோ ஆப்பிள் வித்துட்டார்? 40% வித்துட்டார். 420 ஆப்பிள்கள் விற்பனை செய்யவில்லை. அதாவது 40% வித்துட்டு அவர்கிட்ட எவ்வளவு ஆப்பிள் விற்காம இருக்கு? 420% ஆப்பிள் விற்காம இருக்கு. சாரி, 420 ஆப்பிள்கள் விற்காம இருக்கு எனில் அவரிடம் மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்தன கேட்டிருந்தேன். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். டேட்டா மாறாதுன்னு சொல்லியிருந்தேன். 588, 600, 672, 700. இந்த கேள்வி இதுவரையும் டேட்டாவே மாத்தல. இதை கேட்டுட்டே தான் இருந்திருக்கோம். ஸோ பல முறை கேட்டான்னு சொன்ன இந்த கேள்வி ஆன்சர் ஞாபகம் வச்சு பண்ணுங்க. அடுத்தது 9th கொஸ்டின், பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு என்ன? ஓகேங்களா? பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1798, 1789, 1779, 1799. ஸோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் நடந்ததுன்றதுலாம் நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஒழுங்காக பண்ணுங்க, ஞாபகப்படுத்தி பண்ணுங்க. அடுத்தது மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை என்ன? மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை ஏ 220, பி 230, சி 250, டி 200. ஸோ எது கரெக்டான ஆன்சரோ மார்க் பண்ணுங்க. ஸோ 11th கொஸ்டின், இந்தியாவின் முதல் ரயில்வே தொடர்பு எந்த 2 நகரங்களுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டது? முக்கியமான கொஸ்டினும் கூட. ஏ மும்பை டு சென்னை, பி சென்னை டு கொல்கத்தா, சி மும்பை டு தானே, டி டெல்லி டு சென்னை. ஓகேங்களா? அடுத்தது 12th கொஸ்டின், 2 இலக்கமுள்ள எண்களின் இடம் ஒன்றோடொன்று மாற்றப்பட்டால் புதிய எண் பழைய எண்ணை விட 18 அதிகமாக உள்ளது எனில் பழைய எண் என்ன? ஓகேங்களா? இது மேக்ஸ் கொஸ்டின் தான். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க அப்படியே பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஏ 53, பி 57, சி 75, டி 86. எது கரெக்ட் ஆன்சரோ பாருங்க. அடுத்தது 13வது கொஸ்டின்,
கீழுள்ள எண்களுக்கிடையே ஒரு விதமான உறவு நிலவுவதாக கொண்டால் எண் 240க்கு பிறகு எந்த எண் வர வேண்டும்? ஓகே, 4 கொடுத்துருக்கான், 12, 48, 240 கொடுத்துருக்கான். அப்போ இதற்கு அடுத்து என்ன நம்பர் வரணும்னு கேட்டிருக்கான். ஸோ ஏ 1200, பி 960, சி 1440, டி 1680. ஸோ எது கரெக்ட் ஆன்சரோ அதை மார்க் பண்ணுங்க. ஸோ அடுத்தது 14வது கொஸ்டின், அடைப்புக்குறியில் இருக்க வேண்டிய வார்த்தையை பூர்த்தி செய்யவும். 31 கேஜ் 75, அதாவது இந்த நம்பரை பயன்படுத்தி கேஜ்னு ஒரு வார்த்தை எழுதியிருந்தா 89 45 பயன்படுத்தி என்ன எழுதியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, ஏ கால், பி சேஃப், சி ஹைட், டி ஹில். ஓகேங்களா, டி ஹில். அடுத்தது 15th கொஸ்டின், அங்காடி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்திய டில்லி சுல்தான் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நான் ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருந்தேன், ஒழுங்கா பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. ஸோ ஏ முகமது பின் துக்ளக், பி ஃபிரோஸ் துக்ளக், சி அலாவுதீன் கில்ஜி, டி சிக்கந்தர் லோடி. ஸோ யார் கரெக்ட் ஆன்சர்ன்றதை மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 16th கொஸ்டின், அழுத்த சமையற்கலனின் நீரின் கொதிநிலை யாதுன்னு கேட்டிருக்கேன். ஸோ ப்ரெஷர் குக்கர்ல நீரினுடைய கொதிநிலை ஏ 100 டிகிரி செல்சியஸ், பி லெஸ் தென் 100 டிகிரி செல்சியஸ், சாரி ஏ 100 டிகிரி செல்சியஸ், பி லெஸ் தென் 100 டிகிரி செல்சியஸ், சி கிரேட்டர் தென் 100 டிகிரி செல்சியஸ், டி 0 டிகிரி செல்சியஸ். எது கரெக்ட் ஆன்சரோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ரீட்டா ரமாவை போல வயதில் 2 மடங்கு பெரியவள். எத்தனை மடங்கு பெரியவள்? 2 மடங்கு பெரியவள். 3 வருடங்களுக்கு முன்பு அவள் ரமாவை விட 3 மடங்கு வயதில் பெரியவளாக இருந்தாள், அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி. தற்பொழுது ரீட்டாவின் வயது என்ன? இது வந்து கொஞ்சம் பொறுமையா கணக்கு போட்டு சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் நோட் பண்ணுங்க. ஏ 6 இயர், பி 7 இயர், சி 8 இயர், டி 12 இயர். எது கரெக்ட் ஆன்சரோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 18, ரயில் நிலையத்தில் நீ ரயிலில் ஏறிய போது உனது இருக்கை கடையில் ஒரு குறும்பெட்டியை காண்கிறாய் எனில் என்ன செய்வாய்? என்ன செய்வான்றதை நீங்க தான் சொல்லணும். ஓகே, ஏ விபரத்தை காவல்துறையிடம் தெரிவிப்பேன், பி குறும்பெட்டியை திறந்து அதில் என்ன உள்ளது என பார்ப்பேன், சி குறும்பெட்டியில் ஏதேனும் முகவரி உள்ளதா என பார்ப்பேன், டி யாரும் குறும்பெட்டிக்கு உரிமை கொண்டாட போது அதை நானே வைத்துக் கொள்வேன். ஸோ இதுல எந்த செயலை நீங்க செய்வீங்கன்றதை சொல்லுங்க. 19வது கொஸ்டின், 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலம்பகமா, அம்மானையா, பரணியா, கலிவெண்பாவா? எது கரெக்ட் ஆன்சரோ அதை கரெக்டா சொல்லுங்க. அடுத்தது ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்ல இருந்து ஒரு கேள்வி, ஐ எம் கோயிங். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்டா, இல்லை சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் காம்ப்ளிமெண்டா, இல்லை சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பா, இல்லை சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவா? ஸோ எதுன்றத எதுன்றத மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்தது 21 கொஸ்டின், எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? ஏ ஒலிபெருக்கி, பி மைக்ரோஃபோன், சி மின்னியற்றி, டி மின் மோட்டார். இதுக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ 22 கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மெர்க்குரியின் குறியீடு என்ன? ஏ NA, பி HG, சி AL அண்ட் டி ZN. ஓகேங்களா. அடுத்தது 23rd கொஸ்டின், ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ புஸ்லி, பி ராபர்ட் கிளைவ், சி கானிங் பிரபு, டி ஐர்கூட். ஓகேங்களா. சரி, 24th கொஸ்டின், சிப்பாய் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஏ 1857, பி 1875, சி 1942, டி 1947. ஓகேங்களா. ஸோ 25th கொஸ்டின், படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க. இந்த இடத்துல எக்ஸ் இருக்குங்களா, அந்த எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறேன். அது கணக்கு போட்டால் தான் தெரியும். ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட. ஸோ ஏ 2, பி 3, சி 10, டி 11. ஓகேங்களா. அடுத்த எண் யாது இங்க கேட்டிருக்கேன். 6, 11, 21, 36, 56. இது தொடர்ந்து வரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய எழுத்து என்னன்னு கேட்டிருக்கேன். ஏ 51, சி 42, பி 91, டி 81. ஸோ எது கரெக்ட் ஆப்ஷனோ அதை கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 27வது கேள்வி, சிந்து பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்கேன். 1856, 1921, 1922, 1951. ஸோ எது வந்து சிந்து பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டுன்றதை நான் சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சு ஒழுங்கா பண்ணுங்க. அடுத்தது 28th கொஸ்டின், மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படும் வங்கியின் பெயர் என்ன? ஏ SBI, பி RBI, சி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IOB, டி இந்தியன் வங்கி. ஸோ எதுன்றதை கரெக்டா மார்க் பண்ணுங்க. அடுத்தது 29, முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருந்தேன்.
அவுகோட்ரா எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தேன். அவுகோட்ரா எண்ணின் மதிப்பு வந்து அப்படியே வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ A மைனஸ் 6.023 into 10 to the power of 23, B 6.023 into 10 to the power of 23, C 60.23 into 10 to the power of 23, D minus 60.23 into 10 to the power of 23. ஸோ எது கரெக்ட் ஆப்ஷனோ அதை ஒழுங்காக மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது 30th கொஷின், செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருந்தேன். ஏ லைசோசோம்கள், பி கோல்கை உறுப்பு, சி ரிபோசோம்கள், டி மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா? அடுத்தது 31st கொஷின், புவி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஏ பிப்ரவரி 2, பி மார்ச் 22, சி ஏப்ரல் 22, டி மே 22. ஸோ எதுன்றதை கரெக்டாக மார்க் பண்ணுங்க. புவி நாள்னா எர்த் டே. ஓகேங்களா? அடுத்தது, 2 இயல் எண்களின் கூடுதல் 27 மற்றும் பெருக்கல் 182 எனில் அந்த எண்கள் யாதுன்னு கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷன் வச்சு கூட சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ 15 14, பி 13 14, சி 16 12, டி 8 13. ஓகேங்களா? ஸோ 32 கொஷின், முகடுன்னு சொல்லியிருக்கோம். முகடுனா என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். 22 25 21 22 22 25 24 34 22 29 35 இந்த எண்களினுடைய முகடு என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ முகடுனா உங்களுக்கு டெஃபினிஷனோட சொல்லியிருக்கேன். ஸோ ஏ 25, பி 22, சி 24, டி 34. எது கரெக்ட் ஆன்சரோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 34வது கொஷின், ஏற்பாடு இதனுடைய கால அளவு என்ன? ஏ பின்னிரவு 2 மணி முதல் 6 மணி வரை, பி முன்னிரவு 6 மணி முதல் 10 மணி வரை, சி பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை, டி பகல் 10 மணி முதல் 2 மணி வரை. ஓகேங்களா? எது கரெக்ட் ஆன்சரோ அதை போடுங்க. அடுத்தது 35வது கொஸ்டின், எய்தர் நிலா ஆர் மாலா டேஷ் பிரசன்ட் டுடே. இவங்க 2 பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தேன். ஸோ ஏ இஸ், பி ஆர், ஏஆர்இ ஆர், சி வேர் அண்ட் டி வாஸ். ஸோ எது கரெக்ட் ஆன்சரோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 36வது கொஸ்டின், கருமுட்டையில் உள்ள மொத்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை என்ன? ஓகேங்களா? ஸோ ஏஎன், பி 2n, சி 3n, டி 4n. ஸோ எல்லாருமே கரெக்டாக பண்ணிட்டு இருப்பீங்க, நம்பிட்டு இருக்கேன். ஒழுங்காக பண்ணுங்க. அடுத்தது 37வது கொஸ்டின், புவியின் நிறை எதற்கு சமமானது? இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருந்தேன். ஸோ புவியின் நிறை எதற்கு சமமானதுன்னா ஏ 3.98 into 10 to the power of 24 kilogram, B 4.98 into 10 to the power of 24 kilogram, C 5.98 into 10 to the power of 24 kilogram and D 6.98 into 10 to the power of 24 kilogram. So எது கரெக்ட் ஆன்சரோ அதை சொல்லுங்க. ஸோ 38th கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையில் 5 கருப்பு, 4 வெள்ளை மற்றும் 3 சிவப்பு நிற பந்துகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது ஒரு பந்து சிவப்பு நிறமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ ஏ 5/5 கீழ் 12, பி 4 கீழ் 12, சி 3 கீழ் 12, டி 3 கீழ் 4. ஸோ இதை நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன், ஒழுங்காக பண்ணுங்க. அடுத்தது 39th கொஸ்டின், டாமினோஸ் என்பதை 59817996 எனவும் மணி என்பதை 89742 எனவும் எழுதினால் மோமோஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம் சொல்லியிருந்தேன். ஸோ ஆப்ஷன் 89872 எழுதலாமா, 89896 எழுதலாமா, இல்லை 89895 எழுதலாமா, இல்லை 89897 எழுதலாமா? ஓகேங்களா? இது சீக்கிரமாக கூட முடிக்கலாம் பாருங்க. 40வது கொஸ்டின், டேஷ் இஸ் எ ஷார்ட் ஃபன்னி பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஷ் இஸ் எ ஷார்ட் ஃபன்னி பிளே. எ ட்ராமாவை ஷார்ட் ஃபன்னி பிளேன்னு சொல்லுவோமா, இல்லை எ ஸ்கிட்டை சொல்லுவோமா, இல்லை எ ஷார்ட் ஸ்டோரி ஆர் எ போயம்? ஸோ எதை வந்து ஷார்ட் ஃபன்னி பிளேன்னு சொல்லுவோம். அடுத்தது 41வது கேள்வி, ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை கூடும் பொழுது எலக்ட்ரான்களின் ஆற்றல் எப்படி இருக்கும்? ஏ அதிகரிக்கும், பி குறையும், சி அதிகரிக்கவும் இல்லை குறையவும் இல்லை, முதலில் அதிகரிக்கும் பின்னர் குறையும். ஸோ இது வந்து எது கரெக்ட்ன்றதை சொல்லுங்க. அடுத்தது 42வது கேள்வி, உலகின் மிக அகன்ற அமேசான் ஆற்றின் நீளம் என்ன? ஓகேங்களா? ஏ 3000 கிலோமீட்டர், பி 5000 கிலோமீட்டர், சி 6586 கிலோமீட்டர், டி 5500 கிலோமீட்டர். ஓகேங்களா? எது கரெக்டோ அதை கரெக்டான ஆன்சர்ல பண்ணுங்க. அடுத்தது 43rd கொஸ்டின் வந்து பொறுத்துங்க. ஸோ உலக வனவிலங்கு தினம் டிசம்பர் 23, உலக காடுகள் தினம் அக்டோபர் 4, உலக நீர் தினம் மார்ச் 21,
விவசாய தினம் மார்ச் 22. ஸோ இதில் எதுன்றதை கரெக்டாக மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா, நான் நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை நான் டேட்டோட அன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஒன்றுத்தை கண்டுபிடிச்சா கூட எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னேன். நான் அது க்ளூ வேறு கொடுத்துருக்கேன், ஒழுங்காக பண்ணுங்க. ஓகேங்களா, 43வது கொஷின் ஒரு முறை நல்லா பார்த்துக்கோங்க. கொஷினை பாஸ் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை. ஓகேங்களா, சரி. அடுத்தது 44வது கொஷின். ஃபர்ஹான் வடகிழக்கு திசை நோக்கி 4 கிலோமீட்டர் சென்று பின் தென்கிழக்கு திசை நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்து சென்றால் அவன் ஆரம்ப புள்ளியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளான்? ஸோ இது டேட்டாவை பார்த்தாலே சொல்லிடலாம். இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு வர வேல்யூ தான். இதை நல்லா யோசிச்சாலும் சொல்லலாம், பாருங்க. ஓகேங்களா, அடுத்தது 45th கொஸ்டின். லொயாலிட்டி என்பதை MBMUZ எழுதியிருக்காங்க. அப்போ இந்த வார்த்தையை இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்படின்னா ப்ரொக்ளைம்ன்றதை எப்படி எழுதுவாங்க? A QSP DDBJN, QSP DBMJN, QSP DMBJN, QPSD MBJN. ஸோ எதுன்றதை கரெக்டாக மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ தவறான எண்ணை கண்டுபிடிக்கும். 4 நம்பர் கொடுத்துருக்கான், அதில் எது தவறுன்னு கேட்டிருக்கான். ஸோ 8543 இல்லை 23870 இல்லை 999300 இல்லை 1159. ஓகேங்களா, எது கரெக்ட்ன்றது சொல்லுங்க. 47வது கேள்வி. 10 ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க 8 நாட்கள் தேவைப்பட்டால் அவ்வேலையை அரை நாட்களில் முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை? ஸோ 10 ஆட்களுக்கு 8 நாள் தான் தேவைப்பட்டுச்சு. அப்போ அரை நாளில் முடிக்கிறதுக்கு எத்தனை ஆள் தேவைன்னு கேட்டிருக்கான். A 80, B 100, C 120, D 160. 48வது கேள்வி. எஜுகேஷன் இஸ் டேஷ் எசென்ஷியல் திங் ஃபார் லைஃப். ஸோ இங்கிலீஷ்லேருந்து ஒரு கேள்வி, ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். ஏவா, ஆனா, தவா, நோ ஆர்டிகல். ஓகேவா. ஸோ அடுத்தது சிரிப்பூட்டும் வாயு எது? A நைட்ரஸ் ஆக்சைடு, B நைட்ரிக் ஆக்சைடு, D நைட்ரஜன் டை ஆக்சைடு, D நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு. ஸோ எது கரெக்ட்ன்றதை சொல்லுங்க. ஓகேங்களா. The last question, 50th question. ரமேஷ் ஒரு தேர்வில் 108 கேள்விகள் கண்டிருந்தார். அவர் 0 மதிப்பெண்களே பெற்றிருந்தார். எத்தனை கேள்விகள் தவறாக இருக்கும்? ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் தரப்பட்டு ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1/3 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது எனில் அவள் எவ்வளவு கேள்விகள் தவறாக எழுதியிருப்பார்? A 27, B 62, C 54, D 81. இதையும் சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன். ஓகேங்களா, இந்த 50 கேள்வி எழுதுறது மூலமா இந்த 200 கேள்வி நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்கன்றது தெரியும். ஸோ அதுக்கப்புறமா மற்ற கேள்விலாம் பார்க்கலாம். 200 கேள்வியினுடைய பிடிஎஃப்பும் நேற்று 8th சயின்ஸுடைய பிடிஎஃப்பும் நேற்று டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். ஸோ அதை ஒழுங்காக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே நீங்களே எங்களை தேடி வராதீங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இனிமேல் நாங்கள் உங்களை தேடி வந்துருவோம். ஓகேங்களா, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.